வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பியூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 180 டேஸ் கம்ப்ளீட்டான எல்லா பேபிஸ்க்குமே இந்த ஆப்பிள் பியூரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எந்த ஒரு நோயும் வராதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆப்பிள் பியூரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதோடய விதையையும் நடுவில் ஹார்டான பீஸ் இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். ஆப்பிளை டபுள் பாய்லர் மெத்தடில் தான் ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க நியூட்ரியன்ட்ஸ்லாம் ரீட்டைன் ஆகும். நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டீமர் யூஸ் பண்ணி கூட ஆப்பிளை ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இட்லி பிளேட் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ண ஆப்பிளை பவுலோடையே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி குழந்தைங்களுக்கு ஆப்பிள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கும். மூடி போட்டு ஆப்பிள் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆப்பிள் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எடுத்துக்கிற ஆப்பிளை பொறுத்து தான் 15 to 20 மினிட்ஸ் ஆகும் ஆப்பிள் வந்து குக் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்பிள் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஸ்டீம் பண்ண ஆப்பிள் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி ஆப்பிள் தான். ஸோ நான் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய குழந்தைக்கு நான் கொஞ்சம் கெட்டியாக தான் கொடுப்பேன். நீங்கள் வந்து மாவு ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா உங்கள் குழந்தைக்கு வந்து நல்லா பியூரியாக, அதாவது நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ உங்கள் பேபி என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம குழந்தைங்களுக்கு ஆப்பிள் பியூரி கொடுக்கும்போது அவங்களுக்கு சளி பிடிக்காது. ப்ளஸ் இதே மெத்தடில் நீங்கள் எல்லா சீசன்லேயுமே கொடுக்கலாம். ஃபைனலாக நான் இது கூட கொஞ்சமாக ப்ரெஷ் மில்க் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷ் மில்க் சேர்த்து கொடுக்கறதுனால நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. இது ஆல்ரெடி அவங்க பழகின டேஸ்ட்டுன்றதுனால நம்ம கொடுக்குற ஃபுட்டை அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆப்பிள் பியூரி ரெடி. இது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டால் அவங்களுக்கு அலர்ஜி எதுவும் இல்லைனா நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த ஆப்பிள் பியூரியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Subscribe பண்ணுங்க.